பீகார் முதல்வராக நிதிஷ்குமாருக்கு நெருக்கமான ஜீத்தன் ராம் மாஞ்சி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் உட்பட 17 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததற்கு பீகார் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி உடைந்தது. லோக்சபா தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய முதல்வரை தேர்வு செய்யும் பொறுப்பை நிதிஷ்குமாரிடமே ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் ஒப்படைத்தனர். ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான புதிய அரசுக்கு கவர்னரிடம் காங்கிரஸ் கட்சியின் 4 எம்எல்ஏக்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கடிதம் அளித்தனர். அத்துடன் புதிய அரசுக்கு 2 சுயேட்சைகளும் ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து நிதிஷ்குமாருக்கு நெருக்கமான ஜீத்தன் ராம் மாஞ்சி புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததை அடுத்து ஜீத்தன் ராம் மாஞ்சி புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் பழைய அமைச்சரவையில் இருந்த 15 அமைச்சர்களும் புதிதாக ஆதரவளித்த துலால் சந்திரா கோஸ்வாமி, வினய் பிகாரி ஆகிய 2 சுயேட்சைகளும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மொத்தம் 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 116 எம்எல்ஏக்கள் உள்ளனர். பாரதிய ஜனதாவுக்கு 89 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 4 பேர் மற்றும் சுயேட்சைகள் 2 ஆதரவுடன் புதிய அரசு அமைந்துள்ளது. ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஆதரவளிக்க 21 எம்எல்ஏக்களை கொண்ட லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.